லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. கனை திளங்கற்றெருமை கன்று கிறங்கி கனை திளங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்த மூலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராகும் நெஞ்சல்வன் தங்காய் நனைத்தில்லம் சேராகும் நெஞ்சல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனிதான் எழுதிராய் ஏதல் பேரூரகம் அனைத்தில் தாரும் அறிந்தேலோரம் பாவாய் அனைத்தில் தாரும் அறிந்தேலோரம் பாவாய். இந்த பாசுரமோட ஒரு சின்ன விளக்கம் ஆர் எசன்ஸ் ஆஃப் த பாசுரம் என்னன்னு பார்ப்போமா? இந்த பாசுரத்திலையும் நம்ம ஆண்டாள் நாச்சியார் அழகா ஒரு பெண் தோழிய பக்தியோட ஆழத்தை புரிய வச்சு எழுப்புறாளாம். இதுல எப்படி எழுப்புறான்னு பார்ப்போமா? பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தின மாதிரியே அங்கும் இங்கும் ஓடின்னு இருக்கான். அவை சொரிந்த பாலை இல்லத்து வாசல்களில் சேராக்கின்றனும் சொல்றான். இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பனி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசல்ல நாங்க எல்லாரும் காத்திருக்கிறோம்னு சொல்றாளாம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ஸ்ரீ ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய ஸ்ரீமன் நாராயணனின் நாமத்தை நாங்க பாடின்னு இருக்கோம். நீயோ இன்னும் பேசாமலே இருக்கிறாயே. எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்தாச்சே, உனக்கு மட்டும் ஏன் இந்த பேருறக்கம்னு கேட்கிறாளாம் நம்ம ஆண்டாள் நாச்சியாரும் அவளோட எல்லா தோழிகளும் கொற்ற பணியில நின்னுண்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டாள் கூறும் முக்கியமான உபதேசம் என்னன்னு பார்த்தோம்னா, எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாம எல்லா பெண்களும் அவ ஆத்து வாசல்ல இருக்க கட்டையை பிடிச்சுண்டு அவளை எழுப்புறாளா. இந்த பாசுரத்துல தலையிலோ பனி பெய்கிறது, மார்கழியில் எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவா படும் கஷ்டத்தை உணர வேண்டும்னு சொல்றா. கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி, மேலே பனியின் குளிர்ச்சி, இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்ரீமன் நாராயணனை அடைய வேண்டும்னு அவ எவ்வளவு முயற்சி எடுக்கிறான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து எவ்வளவு சிரமப்பட்டாலும் ஒருவர் விடாமல் ஸ்ரீமன் நாராயணனை சேவிச்சண்டே இருக்கணும்ன்றத இந்த பாசுரத்துல நம்ம ஆண்டாள் அறிவுறுத்துறா. ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.